ஹாய், வெல்கம் டு திஸ் சேனல். இன்றைக்கி நான் வாழை மீன் தாங்க வாங்கியிருந்தேன். ஸோ அது மேலே இருக்கிற அந்த ஒயிட் கலர் இதுவெல்லாம் நல்லா நார் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி வாழை மீனில் வறுவல் எப்படி செய்கிறதுன்றது தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு ஒரு 2 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக சோம்பு, இது எல்லாமே தண்ணி ஊற்றாமல் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இது பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ வாழை மீன் வறுவலுக்கு மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இந்த மாதிரி நல்லா எடுத்துட்டு, ஸோ இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும், தொக்காலாம் இருக்கக்கூடாது. இல்லைன்னா அந்த மீனில் மசாலா இது கூடவே தேவையான பொருளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நம்மளுக்கு கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னா ஆட் பண்ண தேவையில்லை. நான் கொஞ்சமாக கேசரி பவுடர் கலருக்காக ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது கூட நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் மீனில் ஒட்டும், இல்லைனா அந்த மசாலாலாம் எண்ணெயில் போடும்போது தனித்தனியாக வந்துடும். அதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு நம்மளுக்கு தேவையானதை போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மசாலாலாம் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழை மீனை எடுத்து இதில் போட்டு நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். அந்த மசாலா எல்லாம் மீனில் அப்சர்வ் ஆகட்டும். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். பாருங்கள், நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி மசாலா மீனில் படுற மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சிடலாம். ஸோ இப்போ 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. மசாலா எல்லாமே மீனில் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தவா வச்சுட்டு தேவையான எண்ணெய் ஊற்றி நல்லா அதை ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் ஆனால் தான் மீன் தவாவில் ஒட்டாமல் நல்லா வரும், இல்லைனா தவாவில் ஒட்டிடும். இந்த மாதிரி ஹீட் ஆனதுக்கப்புறம் மீன் போட்டால் நல்லா பர்ஃபெக்டாக மீன் ஒட்டாமல் வரும். ஸோ நல்லா ஹீட் ஆகிடுச்சு எண்ணெய். இப்போது மீன் போட்டுடலாம். மீன் போடும்போது பார்த்து போடுங்க, இல்லைன்னா எண்ணெய் கையில் அடிக்கும். ஸோ நீங்கள் போடும்போது பார்த்து போடுங்க, இல்லைனா எண்ணெய் கையில் படும். நீங்கள் மீன் போடும்போது பார்த்து பொறுமையாக போடுங்க. நம்ம நார்மலாக மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் இந்த மாதிரி பிசைஞ்சு நம்ம வறுக்கிறத விட எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி ஆனியன், டொமேட்டோ, க்ரீன் சில்லிலாம் போட்டு அரைச்சி நம்ம இந்த மாதிரி வறுத்தோன்னா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கு. நீங்கள் சாம்பார் சாதம் இல்லை வேறு ஏதாவது பிரிஞ்சி அந்த மாதிரி ரைஸில் நீங்கள் வச்சு சாப்பிடும்போது. ஸோ இது கீழே நல்லா வெந்துருச்சு. இப்போ மேலே நம்ம திருப்பி விட்டுடலாம். இதை திருப்பி விட்டுடலாம். எண்ணெய் நல்லா
4 பக்கமும் மீன் மேலே படுற மாதிரி நம்ம ஷேக் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா அப்போ தான் அந்த மீன் வந்து 4 பக்கமும் நல்லா வேகும். பாருங்கள், மீன் வந்து கீழே ஒட்டவே இல்லை தவால. பாருங்கள், நல்லா கீழெல்லாம் வெந்து இப்போ திருப்பி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது வாழை மீன் வறுவல். நம்ம நார்மலாக மசாலா, மிளகாய் தூள் அதெல்லாம் போட்டு பண்ணுறதை விட இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி அரைச்சி மசாலா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உண்மையாகவே சூப்பராக இருக்கும். வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. நான் இது வந்து செகண்ட் டைம் போட்டு எடுத்தது. ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துகிட்டு செகண்ட் இருந்ததை போட்டு எடுத்தேன். எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.